அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மிங்க. 4 முனை போட்டினா அது திமுகவோட தேர்தல். 4 கார்னர் ஃபைட் இஸ் ஆல்வேஸ் அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 89ல் இதே தான் கதை. 4 உடஞ்சுது. ஜானகி அணி, ஜே அணி, காங்கிரஸ், திமுக 13 வருஷம் பொறுத்து திமுக ஜேன்னு வந்தது. எனி 4-way ஃபைட் இஸ் ஆல்வேஸ் அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே. இட்ஸ் வெரி சிம்பிள் அரித்மெட்டிக். அதை இப்போ தடுக்கணும்னு 11th ஹவரில் பிஜேபி ட்ரை பண்ணுறாங்க. அவங்களுக்கு தெரியுது. நவ் இட்ஸ் ஐ திங்க் டைம் இஸ் கான். இப்போ இனிமே முடியாது. டைம் இஸ் அப்போதைக்கு அது அன்லெஸ் சம் மிரக்கிள் ஹேப்பன்ஸ். பேரதிசயம் நிகழ்ந்தால் வழிய திமுக 2வது முறை ஆட்சிக்கு வருவதை கண்டிப்பாக பிஜேபியால் தடுக்க முடியாது. அன்லெஸ் சம் மிரக்கிள் ஹேப்பன்ஸ். ஐதர் இட் வில் பி a simple majority or there will be hung with this DMK single largest party. Somehow they will manage. அவங்க இந்தியா பிளாக் ஆர் DMK செக்யுலர் ப்ரோக்ரெசிவ் அலையன்ஸ்ன்றாங்க தமிழ்நாட்டில் அதுக்கு பேர். They will manage to keep the government. அவங்க ஆட்சியை காப்பாற்றிப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. இட்ஸ் நம்பர்ஸ் கேமுங்க, வேற ஒன்றும் கிடையாது. இது ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம் கிடையாது. இது இண்டெக்ஸ் ஆஃப் பிரணாராய் சொல்வார், இண்டெக்ஸ் ஆஃப் அப்போசிஷன் யூனிட்டி. இண்டெக்ஸ் ஆஃப் அப்போசிஷன் யூனிட்டி இல்லைன்னா ஒரு ரூலிங் பார்ட்டியை நீங்கள் பதவியிலேருந்து இறக்க முடியாது. ரூலிங் பார்ட்டிக்கு எதிராக இருக்கிறது ஒன்றா இருந்ததுன்னா மட்டும்தான் தோக்கடிக்க முடியும். 2-way ஸ்பிளிட்னா கூட ஓரளவு சமாளிக்கலாம். இட் இஸ் 3-way ஸ்பிளிட். சீமான ஒரு பக்கம், என்டிஏ ஒரு பக்கம், விஜய் ஒரு பக்கம். இன்னைக்கு சசிகலா கட்சி ஆரம்பிங்க. சசிகலா, ராம்தாஸ் அவங்க பார்த்தாங்கன்னா தென் மாவட்டங்களில் ஒரு 30 தொகுதி, இங்கே ஒரு 10-15 தொகுதின்னு ஒரு 40 கான்ஸ்டுவன்சிஸில் அவங்க உடைச்சாங்கன்னா, ரெக் பண்ணாங்கன்னா கூட இட் வில் பி a DMK's எலெக்ஷன். அப்படி தான் எனக்கு தோணுது. நல்லா இது கோட்டை விட்டு நிற்கிறாங்க. அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மிங்க. 4 முனை போட்டினா அது திமுகவோட தேர்தல். 4 கார்னர் ஃபைட் இஸ் ஆல்வேஸ் அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 89ல் இதே தான் கதை. 4 உடஞ்சுது. ஜானகி அணி, ஜே அணி, காங்கிரஸ், திமுக 13 வருஷம் பொறுத்து திமுக ஜேன்னு வந்தது. எனி 4-way ஃபைட் இஸ் ஆல்வேஸ் அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே. இட்ஸ் வெரி சிம்பிள் அரித்மெட்டிக். அதை இப்போ தடுக்கணும்னு 11th ஹவரில் பிஜேபி ட்ரை பண்ணுறாங்க. அவங்களுக்கு தெரியுது. நவ் இட்ஸ் ஐ திங்க் டைம் இஸ் கான். இப்போ இனிமே முடியாது. டைம் இஸ் அப்போதைக்கு அது அன்லெஸ் சம் மிரக்கிள் ஹேப்பன்ஸ். பேரதிசயம் நிகழ்ந்தால் வழிய திமுக 2வது முறை ஆட்சிக்கு வருவதை கண்டிப்பாக பிஜேபியால் தடுக்க முடியாது. அன்லெஸ் சம் மிரக்கிள் ஹேப்பன்ஸ். ஐதர் இட் வில் பி a simple majority or there will be hung with this DMK single largest party. Somehow they will manage. அவங்க இந்தியா பிளாக் ஆர் DMK செக்யுலர் ப்ரோக்ரெசிவ் அலையன்ஸ்ன்றாங்க தமிழ்நாட்டில் அதுக்கு பேர். They will manage to keep the government. அவங்க ஆட்சியை காப்பாற்றிப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. இட்ஸ் நம்பர்ஸ் கேமுங்க, வேற ஒன்றும் கிடையாது. இது ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம் கிடையாது. இது இண்டெக்ஸ் ஆஃப் பிரணாராய் சொல்வார், இண்டெக்ஸ் ஆஃப் அப்போசிஷன் யூனிட்டி. இண்டெக்ஸ் ஆஃப் அப்போசிஷன் யூனிட்டி இல்லை ஒரு ரூலிங் பார்ட்டியை நீங்கள் பதவியிலேருந்து இறக்க முடியாது. ரூலிங் பார்ட்டிக்கு எதிராக இருக்கிறது ஒன்றா இருந்ததுன்னா மட்டும்தான் தோக்கடிக்க முடியும். 2-way ஸ்பிளிட்னா கூட ஓரளவு சமாளிக்கலாம். இட் இஸ் 3-way ஸ்பிளிட். சீமான ஒரு பக்கம், என்டிஏ ஒரு பக்கம், விஜய் ஒரு பக்கம். இன்னைக்கு சசிகலா கட்சி ஆரம்பிங்க. சசிகலா, ராம்தாஸ் அவங்க பார்த்தாங்கன்னா தென் மாவட்டங்களில் ஒரு 30 தொகுதி, இங்கே ஒரு 10-15 தொகுதின்னு ஒரு 40 கான்ஸ்டுவன்சிஸில் அவங்க உடைச்சாங்கன்னா, ரெக் பண்ணாங்கன்னா கூட இட் வில் பி a DMK's எலெக்ஷன். அப்படி தான் எனக்கு தோணுது. நல்லா இது கோட்டை விட்டு நிற்கிறாங்க அவங்க.